ஹாய் காய்ஸ், பார்ட் 3யோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், எல்லாம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம். போகிற வழி தான். அப்படியே அவர் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஃப்ராடு கோகுல். ஓகே, பவர் பேங்க்கில் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். லொக்கேஷன்லாம் வியூஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் கேம்ப் மாட்டிட்டேன். மழை எதுவும் இல்லை. சரி, போகிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இன்னும் பாகியாக தான் இருக்குது. இன்னும் லஞ்சே எடுக்கவே இல்லை. பசிக்குது ஒரு சைடு. பட் இப்போயே வந்து 146 ஆயிடுச்சு. இங்கே ஏதாச்சும் பிடிச்சாதான் உண்டு. சேலம் அன்புடன் வரவேற்கிறது. ஈரோடுக்கு 60, பெருந்துறைக்கு 86 என்னதோ. வழி விடுங்கடா, வழி விடுங்கடா, வழி விடுங்கடா. கோயம்புத்தூர் ஸ்ட்ரெயிட்டு, கொச்சின் ஸ்ட்ரெயிட்டு, திருச்செந்தூர் லெஃப்ட்டு. ஓ, என்ன பட்டிருக்கு? கோவை, திருப்பூர், பவானி. பவானிக்கு தான் இப்போ நம்ம போனோம். பவானி வழியாக தான் போகிறோம். வயநாடு 100ல் போகுது நம்ம டாப் ஸ்பீடு. ரோட்லலாம் 100 கம்மி. ஒரு நல்ல லொக்கேஷன் வந்ததுங்க. ஆனால் அந்த சைடில் கேமராவை நான் மாட்டவே இல்லை. சூப்பராக இருந்தது. மழை வேற அடிக்கடி நடுவில் வந்து தான் போகுது. அதனால பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல நல்ல வியூஸ் இருக்கும்போது மழை வந்துடுது. அவர் அடிச்ச ஆர்னு வலிவிடு வலிவிடுன்ற மாதிரி இருக்கு. வலி 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நடுவுல தான் போவாரு மாப்பிள்ள. வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எடப்பாடியா? எடப்பாடி கோயம்புத்தூர் திருசு எடப்பாடினே பேர் வச்சுட்டாங்க போல இருக்கு. ஐயா, இங்கதான் எடப்பாடி வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் எடப்பாடி வீடு இங்கதான் இருக்கு. வந்தீங்கன்னா அப்படி இங்க ஒரு விசிட் அடிச்சிட்டு போங்க. மேம்பாலம் பவானிக்கு நேரா போனோம். நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே தான நானே தன்னே தான நானே தன்னே. இளநீ இப்பதான் இளநீ கடையா பாக்குறேன் நான். அடிக்கிற மலையில யாராச்சும் இளநீ குடிப்பாங்களா? தண்ணியா குடிக்கல. நாங்க இளநீ குடிக்க போமா? பாடி ஹைட்ரேட்டே ஆகல. அடுத்த டோல்கேட் நாமக்கல் 60, ஊட்டி 161. டேய் ஓடா ஓடா கியூல ஓடா.
ஃபைனலி நம்ம வந்துட்டோம் பவானிக்கு. நம்ம மாமா குட்டியை பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இங்கே லஞ்சை முடிச்சுட்டு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்ப்போம் இந்த ஹோட்டலில். இந்த பவானியில் பார்த்துட்டு இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டு அங்கே மழை பெய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் லாக் எடுக்கிறேன். மழை பெஞ்சதுன்னா நம்ம பேட் லக்கு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வயநாட்டில் மீட் பண்ணலாம். ஐ கைஸ், இப்போ நம்ம தாளவாடி ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம். அங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள், செம்ம ஹைட்டாக இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக ஃபாகியாக இருந்தது. மழை பெஞ்சனால நம்மளால் லாக் எடுக்க முடியல. ஸோ இன்னும் இதில் மேலே போன மொத்தம் 27 ஏர் பெண்ட் இருக்குது. இப்போ நம்ம 3வது ஏர் பெண்டில் நிற்கிறோம். பார்ப்போம், அங்கே எங்கேயாவது வியூ கிடச்சிதுன்னா அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிஞ்சளவு கேப்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது 27 ஏர் பெண்ட் இருக்குது. இது 3வது ஏர் பெண்டு. கரெக்டாக 26வது ஏர் பெண்டில் வரும்போது ஒரு பஸ்ஸு காணாம போச்சு. இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ் வரும், அதுலேருந்து ஆவிங்கெல்லாம் வரும். ஸோ கரெக்டாக 26வது பெண்டில் நம்ம பல அமானுஷங்களை பார்ப்போம். பேய், பிசாசு, ரத்த காட்டேரி, மோகினி எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். ஹாய் கைஸ், ஒருவேளை நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஹெவி மழையாக இருந்தனால நம்மளால் லாக் எடுக்க முடியல. நைட் டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகுது. 12:30க்கு தான் நம்ம வயநாடு ரீச் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ரூமு. பாருங்கள், சூப்பராக நீட்டாக இருக்குது. ஃபுல்லாக மழை, ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் நனைஞ்சு போச்சு. எல்லாமே பேக் ஃபுல்லாக நனைஞ்சு எல்லாமே அங்கங்கே அங்கங்கே வச்சுருக்கோம் ஃபுல்லாத்தையும். அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். ஹாலில் ஃபுல்லாக எல்லாமே காய வச்சுருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் 4 நாளைக்கு. என்னென்ன எடுக்க முடியுதோ எடுக்க வேண்டியதோ. இது ஃபுல்லாக பால்கனி, சேரில் அழகாக உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அழகாக ட்ரிங்க்ஸ் வேணா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம், சாப்பாடு வேணா சாப்பாடு சாப்பிட்லாம், அட்ராசிட்டி பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு. வியூ அழகாக இருக்கும். காலையில் பார்ப்போம் நம்ம காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நைட் ஃபுல்லாக ரைட் பண்ணி உடம்புலாம் செம்ம பெயின். படுத்து செம்மையாக தூங்கிட்டோம். அடிக்கிற குளிருக்கு மழைக்கு ஃபாகு எல்லாம் சேர்ந்து ஒன்றா அடிக்குது. நைட்டு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்குள்ளே டிரைவிங் பண்ணது செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. வேறு லெவலில் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. இது வரைக்கும் நான் நைட்டு அந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணதே இல்லை. 2 சைடும் மரம், ஃபுல்லாக நடு காட்டில் வருது பைக்கு. சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் வந்ததே கிடையாது. வேறு மாதிரி இருந்தது. சரி வாங்க, நம்ம ரூம் உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போகலாம். இது ஒரு ரூமு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் தான் இது. சூப்பராக இருக்குது பாருங்க. ஃப்ரிட்ஜு, இது ரெஸ்ட் ரூமு. காட்டக்கூடாது, காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. இது ஒரு ஃபேனு, இது ஒரு பெட்டு, இங்கே ஒரு டிவி. ஸோ இப்படியே வந்தோன்னா அழகான வியூ. வியூ பார்த்தீங்களா? வியூ சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு வியூ.